எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரூமியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். வாழ்க்கையில் நாம் எல்லோருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரும். எல்லோரும் ஏதாவது காலகட்டத்தில் ஒரு கஷ்டமான நாட்களை தாண்டி சென்றிருப்போம். அப்படி வரும் கஷ்டங்களை பற்றி பேசுகிறார் ரூமி அவர்கள். படிக்கிறேன், பார்க்கலாம். கிரீஃப் கேன் பி கார்டன் ஆஃப் கம்பேஷன். கிரீஃப் என்றால் மன வருத்தம். அது நமது உள்ளத்தில் அன்பு சுரக்க ஏதுவாகும், அன்பு சுரக்கும் தோட்டமாகும். நமது உள்ளத்தில் வரும் வலிதான் நமக்கு அன்பை சுரக்க செய்கின்றன என்கிறார் ரூமி. வாழ்க்கையில் கஷ்டங்களே அனுபவிக்காதவன் உள்ளத்தில் அன்பு ஆதரவு எதுவும் இருக்காது என்கிறார். If we keep your heart open through everything, your pain can become your greatest ally. உனது மனதை திறந்து வைத்திருந்தால் உன்னுடைய மனவலி, மனவேதனை உன்னுடைய மிகப்பெரிய நண்பனாக இருப்பான். எதற்கு? இன் யுவர் லைஃப் சர்ச் ஃபார் லவ் அண்ட் விஸ்டம். எதற்காக நண்பனாக இருப்பான்? வாழ்க்கையில் நாம் தேடும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவிற்கும் உள்ள உறுதுணையாக இருப்பான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ரூமி சொல்கிறார், நமது வலி, மனவேதனைகள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் தான் நமக்கு பாடம் சொல்லித்தரும் ஒரு ஆசிரியர் என்கிறார். நமது வாழ்க்கையை பலவற்றை புரிந்து கொள்ள அவை உதவும். நம்மை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ளவும் அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே மனம் வேதனைப்படும் போது, நீங்கள் இப்பொழுது கஷ்டமான காலத்தில் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, கர்மாவின் காரணத்திற்காக நீங்கள் ஏற்கனவே செய்து ஏதோ தவறுக்காக எந்த வருத்தம் ஏற்படுகிறது. மற்றொன்று, இந்த வருத்தம் உங்களுக்கு பிற்காலத்தில் பலவித நன்மைகளை செய்யும். இதைத்தான் ரூமி அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு பிற்காலத்தில் பலவித நன்மைகளை செய்யும். நாம் இன்று கடந்து செல்லும் இந்த கஷ்டமான காலகட்டம். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.